யாரும் இல்ல, நம்ம தான் நமக்கு. இந்த உயிரை காபந்து பண்ணிக்கிற ஆற்றல் உயிருக்கு மட்டுமே உண்டு. அடுத்து என்ன வரும்? உயிர் தனித்து இருந்தால் என்ன வரும்? விழிப்பு வரும். விழிப்பு வந்தா இவர் சொல்ற விஷயங்கள்லாம் அப்ப அது ஒரு வரியும் புரியும். அவர் என்ன லாங்குவேஜ்ல பேசுறாரு, அவருடைய மெசேஜ் என்ன, அவர் எதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறார், எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நம்முடைய செல்கள் கூட உயிராக மாறிவிடும். இப்ப என்ன சடமாக இருக்கிற அந்த செல் உயிர் அணு என்று சொல்லுகிறோம். அந்த உயிர் என்பது உயிராக, உயிர் ஒளியாக மாறும். அந்த மாற்றத்தை தான் வள்ளலார் மரணமில்லா பெருவா வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று சொல்லுகிறார். அது எல்லோருக்கும் சாத்தியம். இது சத்தியம். யாருக்கு? விஞ்ஞானம் புரிந்தால், பொய்மை புரிந்தால் இது சாத்தியம், உண்மை தெளிந்தால் இது சாத்தியம் என்று சொல்லி இந்த நூலுக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பரிசு பொருளை மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணசாமி அவர்கள் அவருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 7ஆம் திருமுறையை பற்றிய நுண்ணிய அறிவுகள் எல்லாம் எடுத்து பேச வந்திருக்கின்ற நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் இங்கே பாராட்டுரை வழங்க இருக்கிறார்கள். 7ஆம் திருமுறை ராதாகிருஷ்ண சாமிகள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குரு அருள் நெறியன உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்த அருமையான விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சாகாவரம் பெற்ற சன்மார்க்க அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்தாது. மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனித இனத்திற்கு புனிதத்தை பற்றி புனிதம் காக்கும் ஒரு நூலாக சன்மார்க்கிகளுக்கு சொன்னது நம்முடைய ராதாகிருஷ்ண சுவாமிகள் தான். அந்த புக்கு தான் இந்த ஸ்ரீ 7ஆம் திருமுறை. இந்த உலக அறிவை உலக மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, யாராவது எப்படியாவது போட்டுன்னு சொல்லி போயிருக்கலாம். 12-13 ஆண்டு காலம் நான் புதுவை மாநிலத்திலே முதலாக நீதிபதியாக பதவியேற்ற பொழுது எனக்கு ராதாகிருஷ்ண சுவாமிகள் அறிமுகமானார். அப்போ வள்ளலார் மூலிகை வைத்தியம் என்று அங்கே ஒரு மூலிகை வைத்தியம் ஒன்று வச்சு நடத்தி கொண்டிருப்பார். என்னிடம் யாராவது உடல்நிலை சரியில்லை என்று யாராவது சொன்னா முதல்ல போய் டாக்டர் ராதாகிருஷ்ணனை பாருங்க, காசு கேட்க மாட்டாரு, நல்ல மூலிகை வைத்தியம் செஞ்சு கொடுப்பாரு, சைடு எஃபெக்ட் கிடையாது என்று அவரிடம் சொல்லி அனுப்புவேன். அவரும் அதற்கு தகுந்தவாறு சிகிச்சை அளித்தார். அப்படித்தான் எங்களுக்குள் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த நூலை எழுதியுள்ளார். இந்த நூலை எழுதி அந்த நூலை இந்த இடத்துல வெளியிட்டு அதை ஒரு வாய்ப்பை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அவருக்கு நம்ம எவ்வளவோ நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த நூல் விஞ்ஞானத்தை மட்டுமல்ல, மெஞ்ஞானத்தையும் வடசாஸ்திரத்தையும் இன்னும் இதர ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. மனித உடலுக்கு வரவு என்ன தெரியுங்களா? 21,600. செலவு என்ன தெரியுங்களா? வேஸ்டேஜ் 7,200 போச்சுன்னா மிச்சம்தான் நம்ம அந்த 6 சக்கரங்களை இயக்குவதற்கு நமக்கு தேவையான பிராணவாயுவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. ஐயா ஜெயராஜமூர்த்தி, டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அருமையாக பேசினார். 6 சக்கரங்களை பற்றி கூறி அந்த மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் பற்றி சொன்னார் பாருங்க. அந்த செய்தி இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த 21,600 சுவாசம் என்று சொல்லக்கூடிய, அதனாலதான் வள்ளல் பெருமான் ஞான சபையில 21,600 செயின்
அந்த செயின் அளந்து பார்த்தா தெரியும். அந்த 600 சுவாசம் மூலாதார சக்கரத்துக்கு நம் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இயங்குவதற்கு தலா 6000, 3018, 18600. அடுத்தது விசுதி, ஆக்ஞா, சகசிரணம் தலா 1000, 18600 பிளஸ் 3000, 21600. இது சித்தர்கள் சொன்ன கருத்து. சுட்டி சர்க்கரை என்பது நோய் அல்ல, அது ஒரு பலகீனம். இன்சுலின் சுரக்காமல் குறைவாக சுரந்தால் குளுக்கோஸ் டைரக்டா ரத்தத்துல போய் கலந்துரும். தட் இஸ் சுகர். இட் இஸ் நாட் டிசீஸ், இட் இஸ் ஓன்லி வீக்னஸ், டிசார்டர். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னா நமச்சிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உள்ளிருந்து போற்றும் வேதம் 4லும் முதன்மையாயிருப்பது எங்கள் நாதன் நாமம் நமச்சிவாயமே. 5 பஞ்சபூதம் தான், நமச்சிவாயம் தான் இறைவன், ஈஸ்வரன். அவனுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் விநாயக பெருமான், விநாயக பெருமான் தான். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒன்று சேர்ந்தா விளக்கறியுது. சயின்டிபிக். அதை தான் அந்த புக்கில் எழுதியிருக்கிறார் அவர், வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டில், ஏன்னா இந்த புக்கு எல்லாருடைய வீட்லையும் தேவாரம் இருக்கணும், திருவாசகம் இருக்கணும், அருட்பா இருக்கணும், திருமந்திரம் இருக்கணும். 5வதாக நம்முடைய ஐயா ராதாகிருஷ்ண சுவாமிகள் எழுதியுள்ள இந்த புக்கு அந்த நம்முடைய பூஜை அறையிலே இருக்கணும். 5 புத்தகத்தையும் வைத்து ஒரு கண்ணாடி பேழையில் டஸ்ட் படியாமல் இருப்பதற்கு மூடி வைத்து அதன் மீது ஒரு குங்குமத்தையோ ஒரு அந்த நமச்சிவாயம் அந்த திருநீரை பூசி வைத்தால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அந்த ஒளி இறைவன், அதுதான் சிம்டம்ஸ், வேற ஒன்றுமே இல்லை. அதனாலதான் ஐயா சொன்னார் உருவ வழிபாடு வேண்டாம். உருவ வழிபாடு என்பது முழுக்க முழுக்க என்னை பொறுத்தவரை வியாபாரம். வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இருக்கும்போது வியாபாரம் நம்மளும் சேர்ந்து பண்றோம், வேணான்னா அது தேவையில்லை. அதுதான் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்க கொள்கையில நீங்க ஈடுபட வேண்டும். சத்தியம். மருந்து உண்ண வேண்டாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். மருந்து சாப்பிடறதுக்காக நம்முடைய குடலோ நம்ம உடலோ தயாரிக்கப்பட்டது அல்ல. இயற்கை உணவு எடுத்துக்கொள்ளலாம், ஏதேனும் ஒரு தடவை நல்ல சுவையான உணவு எடுத்துக்கொள்ளலாம். சிம்பிள் ஃபார்முலா. மிகுனும் குறையணும் நோய். என்ன மிகுனும் என்ன குறையணும்? வாதம், பித்தம், கபம் சமமாக இல்லை என்றால் நோய் தரும். சமமாக வைத்திருக்கிறது என்னென்ன வழியை கண்டுபிடி. தொடர்ந்து சுகருக்கு ஒருத்தர் மாத்திரை சாப்பிட்டாருன்னா அது கிட்னி அவுட். ஆங்கில டாக்டர் சொல்ல மாட்டான், சொன்னா வருமானம் போச்சு சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு, அந்த அம்மா எம்பிபிஎஸ் டாக்டர், அது வேற லைனு, ஏன் வேற லைன். இறைவன் இந்த ஆன்மாவை என்னோடு தன்னோடு இணைத்துக் கொள்ளும் விழா இந்த தைப்பூச திருநாள். இந்த திருநாளிலே, தைப்பூச திருநாளிலே இப்படி ஒரு புத்தகத்தை இங்கே மதுரை, நான் நினைச்சேன் இவர் என்னடா தைப்பூசத்தை பிரமாதமா இதுல நம்மளுடைய வடலூர்ல இந்த புத்தகத்தை வெளியிடாம மாயவரத்தில் வெளியிடுறாருன்னு நினைச்சேன். மாயவரத்துக்கும் புதுச்சேரிக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. அங்கே சித்தர் பெருமக்கள் நிறைய பேர்கள், அங்க சித்தர்கள் சமாதியான இடம். மாயவரத்தில் சொல்ல தேவையில்லை. நாகப்பட்டினத்தில் கோரக்கர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சன்மார்க்க சங்கம் வளர வேண்டும் என்றால் இது போன்ற புத்தகங்களை எல்லாம் நீங்கள் தவறாமல் வாங்கி படிக்க வேண்டும். நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு மனிதனும் இந்த புத்தகம் யாருடைய கையில் இருக்கின்றதோ அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 பேரையாவது சன்மார்க்கியாக மாற்ற வேண்டும். 10 பேரையாவது இந்த புத்தகம் வாங்க வைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து ஊக்கமாக அளிக்க வேண்டும். நீங்க 1 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் அதை படிங்க, தீவினைகள் விட்டு போய்விடும். அதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னா எல்லா செல்லுகளும் ஆரோக்கியம் பெற்று ஆனந்தமாக வாழ்கன்னு அர்த்தம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது வெளியில இருக்கிற பயிர், உள்ள இருக்கிற உயிர். சுவாமிகளை அடுத்தது ஏற்புரை ஏற்க இருக்கின்றார்கள். இந்த நூல் ஒரு அருமையான நூல். லிமிட்டா நிறுத்திக்கிட்டேன், நீங்க படிச்சு பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பேச வாய்ப்பளித்த இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருட்டு
ஆன்மீக அன்பர்களே, இதுகாலம் 4 மணி முதல் இதுகாலம் தொடர்ந்து 7ஆம் திருமுறை பற்றிய விளக்கங்களை அத்தனை பேரும் தெளிவாக கூறினார்கள். நமது அன்புக்குரிய கணம் நீதிபதி அவர்கள் சிறப்பாக எளிமையாக அந்த 7ஆம் திருமுறை விஞ்ஞான நீதி அத்தனையும் உள்ளடக்கி வாழ்க்கை அடிப்படை தத்துவமாக உடல் கூறு அத்தனையும் உள்ளடக்கி மருந்தில்லாமல் மனிதன் எப்படி வாழ்வது எப்படி என்பதையெல்லாம் பற்றி இந்த நூலிலே உள்ள விளக்கங்களை பற்றி அழகாக பேசினார்கள். நமது ராதாகிருஷ்ணன் சாமிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்ற இந்த 7ஆம் திருமுறை நூலை நாம் எல்லாம் பின்னாலே காத்துக் கொண்டிருக்கின்ற அருளாசி வழங்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய உளுந்தூர்பேட்டை அப்பர் சுவாமிகள் மடத்தை சார்ந்த ஆதீனம் அவர்கள் சிவஞான தேசிக சுவாமிகள் அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். அந்த முதல் பிரதியை சிறந்த பேச்சாளராக இங்கு நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கி சென்றிருக்கின்ற கணம் நீதிபதி அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். துணையாக இணையாக ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலை நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தம்பி ஜெயவீர பாண்டியன் அவர்கள் வெளியிடுவார்கள். அதையும் நம் கணம் நீதிபதிகள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து தேசிய சுவாமிகள் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். எல்லாமல்ல திரு கைலைநாதனின் நீட நெளிய வணங்கி யாம் வழிபடும் அப்பர் சுவாமியினுடைய பரிபூரண அனுக்கிரகத்தாலே இன்றைய நாள் நல்ல நாள், தைப்பூச நன்னாளிலே இதற்கு நூல் என்று பெயர் விட்டிருக்கிறார்கள். என்னை சந்தித்தார்கள் சாமி. சுவாமி என்னை சந்திக்கும் போது கேட்டிருந்தா இதுக்கு நூலுன்னே சொல்லியிருக்க மாட்டேன். நூலுக்கு தமிழ்ல அழகான பெயர். நூலை படிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? அகத்தில் இருக்கிறத புறத்து கொண்டு போறதில்லை. அறிவு ஏற்றுக்கொள்வது. அப்பேற்பட்ட இந்த ஞான நூல் வெளியீட்டு விழான்னு வச்சிருக்கணும். அப்படி 7வது இந்த நூல் பற்றி எனக்கு ஒரு சின்ன